ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஒரு ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸ். அது சாப்பிட்ருக்கேன், அதான் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 பிரெட் ஸ்லைசஸ், ரோஸ்டட் இன் பட்டர், அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பினாச் இல்லையா, அது பட்டரில் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு பட்டர் போட்டு அந்த பேனில் அந்த ஸ்பினாச்சும் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூமும் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அதையும் தனியாக ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் அந்த பேன்லேயே இந்த பட்டர் இருக்கும், அதுலேயே கொஞ்சம் எக்கு போட்டு கோர்ஸ் பண்ணி ஊற்றி அதில் பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டு அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிக்கன் சாசேஜஸ் ரெடிமேடாக கிடைக்கிதுல்ல, அது வாங்கி அது கொஞ்சம் பட்டரில் போட்டு அது டாஸ் பண்ணி அது தனியாக வச்சுக்கோங்க. டொமேட்டோஸ் ஒரு 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துகிட்டு மெல்லிஸ் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதே பேனில் அந்த மஷ்ரூம்க்கு அடுத்தது டொமேட்டோஸ் போட்டு அது கொஞ்சம் பட்டர் இருக்கும், அதுலேயே போட்டு அதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக, எதுக்குன்னா கேரமலைசேஷன் ஆகிறதுக்காக தான் நம்ம சுகர் போடுறோம். அது லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே மாற்றி போடுங்க. கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலராக வரும் டொமேட்டோஸ். அப்புறம் ஹேஷ் ப்ரௌன் ரொம்ப ஃபேமஸ் சாதாரணமாகவே ஃபாரின் கண்ட்ரீஸில். அது ஹேஷ் ப்ரௌன் எப்படி பண்ணணும்னா, ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கு, சும்மாவே அங்கே நல்ல பெரிய உருளைக்கிழங்குலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த தோல் எடுத்துகிட்டு நம்ம சீவர் இருக்குல்ல, அந்த சீவரில் நல்லா கிரேட் பண்ணிவிடுங்க. கிரேட் பண்ணி சில் வாட்டரில் போட்டுருங்க. சில் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தி ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர்லாம் தனியாக வந்துடும். தனியாக அந்த பொட்டேட்டோட கிரேட்டட் தான் இருக்கும். அது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு இந்த சீவி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அது அந்த கிரேட்டடை அப்படியே அந்த பேனில் போட்டுங்க. அது கூட கொஞ்சம் ஆனியன் போடுறது நம்மளுக்கு கடையில் ரெடிமேடாக கிடைக்கும். நீங்கள் தனியாக ஆனியன் போட்டு பண்ணிங்கன்னா அது தனித்தனியாக தெரியும். ஆனியன் பவுடர் தனியாக கிடைக்கும். அதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு இது மாதிரி அந்த பேன் ஃபுல்லாகவே அப்படியே கொஞ்சம் திக்காக போட்டு இந்த பிரெட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டு அப்படியே அமுக்கி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி மாற்றி போட்டோம்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா உங்களுக்கு டெண்டராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா டெண்டராக இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த பீஸா கட்டரை வச்சு கொஞ்சம் கட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் அது ரெடி பண்ணணும். இது பேர் தான் ஹேஷ் ப்ரௌனு. இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் சர்வ் பண்ணுறதுல 2 பிரெட் ஸ்லைஸு, ஒரு ஓரமாக ஸ்பினாச் அது தனியாக வச்சுக்கோங்க. மஷ்ரூம் ரோஸ்டட் அது தனியாக வச்சுக்கோங்க. எக் போர்ச்சு தனியாக நடுவில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிக்கன் சாசேஜ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஹேஷ் ப்ரௌன் அது ஒரு ஓரமாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் சாஸ், டொமேட்டோ சாஸ் இதுவும் வச்சுட்டு ஒரு டீ, பிளாக் டீ அதுவும் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் பிளாக் டீ வச்சு குடிச்சு பாருங்கள். அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். அந்த சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக பிரஞ்ச் மாதிரி கூட நீங்கள் போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயும் பண்ணுறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ